நிதானம் தவறிக்கெட்டு. இது ஒரு குடும்ப கதை. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை மெதுவாக எழுந்து வாசலுக்கு வந்து நடைபாதையின் இருமருங்கும் அன்று மலர்ந்த பூக்களின் அழகை ரசித்து கொண்டிருந்தேன். பள்ளியில் மனப்பாட பகுதியில் படித்த டென்ஷனில் சுவர் இடிபாடுகளுக்கிடையே பூத்த மலர் என்ற பாடலில் வருவதைப் போல அவற்றின் புத்தம்புது மலர்ச்சியில் இறைவனை காண முயல்வோமே என்ற ஆர்வம். தம்பி என்று குரல் கேட்டு நிமிர்ந்தேன். மேஸ்திரி மாரிமுத்து. என்ன மேஸ்திரி, ரொம்ப நாளாக பார்க்க முடியல என்றேன். அவர் முகத்தில் ஆழ்ந்த மனச்சோர்வும் தீராத வருத்தமும் அப்பியிருந்தது. முன்ன போல் வேலை இல்லை, அவசர யுகம், எனக்கு வயசாயிடுச்சில்ல, உடம்பும் சொன்னதை கேட்க மாட்டேங்குது என்றார். எனக்கு காப்பி கொண்டு வந்த என் மனைவி அவரிடம் நலம் விசாரித்துவிட்டு அவருக்கும் எடுத்து வரச் சென்றாள். பெஞ்சில் இருவரும் உட்கார்ந்தோம். செலவுக்கு பணம் தேவைப்படுதுங்களா உங்களுக்கு என்று கேட்டேன். மறுத்த அவர், தம்பி, போன தடவை பார்த்தபோது சொன்னேனே, கேட்டிங்களா? நானும் அதற்கு, நீங்கள் வாய்ப்பு இருக்கிறதா தானே கேட்டீங்க. நானும் அவர்கிட்ட சொன்னேன், ஆனால் வற்புறுத்தி கேட்கல. அவசரமா என்று கேட்க, ஆமாம் தம்பி, விவரமா அப்புறம் சொல்கிறேன் என்று தயங்க மனைவி கொண்டு வந்த காப்பியை குடிக்கச் சொன்னேன். குடித்த பின், ஐயா தம்பி, மறக்காமல் கேட்டு சொல்லுங்க, நாளைக்கு வரேன் என்று கிளம்பினார். திரும்பி அவர் கால் தடுமாறி கீழே விழ பார்த்தார். ஓடி அவரை கைத்தாங்களாக தூக்கினேன். வீட்டில் கொண்டு வந்து விடட்டுமா என்று கேட்க, மறுத்து வேண்டாமென்று தலையாட்டிவிட்டு, ஏதோ நினப்பு தம்பி, இனிமே நானே போயிடுவேன் என்று ஏதோ பிரியாவிடை பெற்று செல்வது போல மெதுவாக வெளியேறினார். என் பள்ளி பருவத்திலிருந்தே மேஸ்திரியை எனக்கு தெரியும். புறநகர் பகுதியில் உள்ள இந்த வீட்டை கட்டியதும் அவர்தான். அப்பாவும் மறைவதற்கு முன்னர் வரை மேஸ்திரியுடன் மிகுந்த நட்பு பாராட்டி வந்தார். மேஸ்திரியின் வீடு இங்கிருந்து 2வது தெருவின் கடைசியில் இருக்கிறது. மனைவியை இழந்தவர், ஒரே மகன், திருமணமாகி 2 பெண் குழந்தைகள். அவனும் கட்டுமான தொழிலை நன்கு கற்று நவீனமான கட்டிடங்கள் கட்டுவதில் தேர்ச்சி பெற்றிருந்தான். மேஸ்திரி ஒரு முறை வீட்டில் அவன் குடும்பத்தில் ஒருவனாக நான் இருக்க முடியாது போலிருக்கு என்றார். மருமகளோட சண்டையா? இல்லை, அது தங்கமான பொண்ணு, பொறுமையில் பூமாதேவி. இவன் தான் ஓவராக குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போடுறான், என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறான், அவங்களையும் அடிக்கிறான் சொல்லிவிட்டு மேல் துண்டால் கண்களை துடைத்து கொண்டார். எப்படி இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்ததா என்று கேட்டதற்கு, நான் உடம்பு வலியினால் தூக்கம் வரலன்னா கொஞ்சம் போடுவேன், அதுவும் மாதத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான். அசந்து நல்லா தூங்கினாதானே அடுத்த நாள் வேலை செய்ய முடியும். இவனையும் அப்படித்தான் நினச்சேன். ஆனால் கட்டுமானங்களை சீக்கிரமாக முடிக்க கண்டக்டர்களில் சில பேர் நிறைய ஊற்றி கொடுத்து பழக்கப்படுத்திட்டாங்க. இது எங்கே போய் முடியுமோன்னு நினைக்கவே பயமாக இருக்குது எனக்கு என்றார். கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் ஆலோசனை மையம் இருக்குது, அவங்க சொல்லிக் கொடுக்கும்படி நடந்துக்கிட்டா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம் என்று ஆறுதலாக கூறினேன். அவன் கேட்பான்னு நினைக்கிறீங்க? மாட்டாங்க என்று அவன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அவர் கேட்டீங்களா என வினவியது வேறொன்றும் இல்லை. எங்கள் வீட்டிற்கு எதிரே 2 காலிமனைகள், அதன் மூலையில் விளைச்சல் நிலமாக இருந்தபோது கட்டிய ஒரு பம்பு செட் ரூம். நிறைய மரங்கள், தென்னை, மா, கொய்யா, நெல்லி என்று. மனைகளின் சொந்தக்காரர் அப்பாவுடன் வேலை பார்த்தவர். இப்போது மகனுடன் ஹைதராபாத்தில் இருக்கிறார். எப்போதுதான் வருவார்? அவருடைய மகனுடைய செல்போன் எண்களை என்னிடம் கொடுத்து வைத்திருக்கிறார். மேஸ்திரி கேட்கச் சொன்னது, அந்த பம்ப் செட் ரூமை சீர் செய்து அவர் தங்கிக் கொள்வதாகவும் மனை மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வதாகவும் மரங்கள் செடிகளை பராமரித்துக் கொள்வதற்காகவும் அந்தந்த பருவங்களில் காய்க்கும் காய்கள் பழங்களை கொடுத்து விடுவதாகவும் அதற்கு அனுமதி வேண்டுமென்றும் கேட்டார். நானும் கேட்டேன். ஆனால் உரிமையாளர் இதுபோல் தான் கேட்பாங்க, அப்புறம் சொந்தம் கொண்டாடி வம்பிழுப்பாங்க. பத்திரம் நம் பெயரில் இருந்தாலும் அரசியல்வாதி கட்ட பஞ்சாயத்துன்னு நம்மகிட்டேருந்து கணிசமாக கறந்துடுவாங்க. வேண்டாம்ப்பா வம்பு, அது அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதை அப்படியே மேஸ்திரியிடம் சொல்வதை விட 2 முறை விலாவரியாக பேசி முழு முயற்சி செய்து பார்த்துவிட்டு பின்னர் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கொள்ளலாம் என்று முடிவு செய்திருந்தேன். வீட்டருகே அந்த பகுதியில் தான் தங்கியிருக்க வேண்டும் என்பதில் மேஸ்திரி உறுதியாக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அவர் சொல்லியிருக்கிறார், மகன் என்னதான் வருத்தாலும் அதுக்காக விலகி தொலைதூரத்துக்கு ஓடிட முடியாது. அவங்களுக்கு ஆதரவாகவும் பேர குழந்தைகளுக்கு பாசமாகவும் தொடர்போடையும் இருக்கணும். கூப்பிடின் தூரத்தில் இருந்தால் நல்லது தானே தம்பி என்று விரும்பினார். சுற்று வட்டாரத்தில் எங்கும் அவர் கேட்டாற்போல் தங்க இடம் கிடைக்கவில்லை. அதனால்தான் இந்த ஏற்பாடு. குளித்து முடித்து காலை சுற்றுண்டி ஆன பிறகு முதன் வேலையாக எதிர்மனைக்காரருக்கு போன் செய்தேன். ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு வெளியில் சென்றிருக்கலாம். பதில் இல்லை. ஆனால் மாலையில் அவரே கூப்பிட்டார். அவரிடம் மேஸ்திரியை பற்றி விரிவாக விளக்கி
அவரது நடவடிக்கைகளுக்கு நான் தான் உத்தரவாதம் கொடுப்பதாகவும் எந்த பிரச்சனை வராதவாறு எதிரே உள்ள நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் மேஸ்திரியின் பொறுப்பான பராமரிப்பினால்தான் நீங்களே வரும்போது பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள் என்றும் முடித்து பின்னர் ஒருவாறாக சில சிறு நிபந்தனைகளுடன் ஒப்புக்கொண்டார். என்ன பேச்சு தான் 1 மணி நேரத்துக்கு மேல் நீடித்தது. இரவு நித்திரைக்கு செல்லும் முன் பார்த்த மண்டல அலுவலக செய்தி முக்கிய அலுவலர்களுக்கு உடனே கிளம்பி வரச் சொல்லி அங்கு சென்று வேலைகளை முடித்த பின் அடுத்த பணி நிமித்தமாக சில பிரயாணங்கள். வியாழக்கிழமை மதியம்தான் வீட்டிற்கு வர முடிந்தது. தண்ணீர் கொடுத்த என் மனைவி, காலையில் எங்கே சாப்பிட்டீங்க? உணவுக்கு அப்புறம் அடுத்த வேலையை கவனிக்கலாம்ல என்றாள். இப்போ பசி இல்லை, அது என்ன அடுத்த வேலை என்றேன். சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். கண்களில் திரண்ட கண்ணீரை துடைத்து கொண்டே, நம்ம மேஸ்திரி காலமாயிட்டாருங்க என்றாள். அதிர்ச்சியின் உச்சத்தில், எப்போ என்று தடுமாறினேன். ராத்திரியோ விடியற்காலையிலையோ. நீங்கள் வந்துடுவீங்கன்னு சொன்னதுனால தான் நானும் அங்கே போகாமல் காத்துக்கிட்டு இருந்தேன் என்றாள். நான் முதலில் பார்த்துட்டு வரேன் என்று பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். அங்கு ஒரே கூட்டமாக இருந்தது. மேஸ்திரியின் உடலை ஸ்ட்ரெச்சரில் கடத்தி ஆம்புலன்ஸில் ஏற்றி கொண்டிருந்தார்கள். அமைதியாக தூங்குவதைப் போல் இருந்தார். அக்கம் பக்கம் மேஸ்திரியின் மகனை போலீஸ் வேனில் ஏற்றினார்கள். அந்த பகுதி கவுன்சிலர் அங்குள்ளவர்களுக்கு ஏதோ அறிவுறுத்தி கொண்டிருந்தார். நான் அவரிடம், என்னதான் நடந்துச்சண்ணே என்று கேட்டேன். மேஸ்திரி மாவன் மொடா குடியானல்ல, மப்பு தலைக்கேறி ராத்திரி பூரா ஒரே அலம்பல். அடி தாங்க முடியாமல் அவன் பொண்டாட்டி அலற, குழந்தைங்க பயந்து போய் கத்த, குறுக்க போன மாரிமுத்து மண்டையில் கையில் கிடச்ச கட்டையை எடுத்து வீச சரியாக பொட்டில் அடி, பொசுக்குன்னு போயிட்டாரு அந்த ஆள் என்றார். விபத்தில் அடிபட்டது போல் காயங்களுடன் கிழிந்த நாராக தன் பிஞ்சு குழந்தைகளை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் அவன் மனைவி. தாங்க முடியாத வேதனையில் மனம் வலிக்க சோகம் என்னை கவ்வியது.